வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்த உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் மெகா கூட்டணி. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக அமைக்கப்பட்ட மெகா கூட்டணி கருத்து கணிப்புகள் அத்தனையையும் பொய்யாக்கி அறுதி பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த மெகா கூட்டணி வெற்றி தற்பொழுது உத்தரப்பிரதேசத்திலும் கூட அகிலேஷ் யாதவ் என்று இது குறித்து பேசியிருக்கிறார். ஒரு மெகா கூட்டணியின் மூலமாக மீண்டும் பாஜகவிற்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்ற தளத்தில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மெகா கூட்டணி பெற்ற வெற்றி என்பது, பீகாரில் மெகா கூட்டணி பெற்ற வெற்றி என்பது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அடுத்தடுத்து நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் இது போன்ற ஒரு மெகா கூட்டணி அமையுமா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும் என்ற விதத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்ற ஒரு கேள்வியும் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுகவினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் மெகா கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு தேர்தல் நெருங்குகின்ற பொழுதுதான் அது குறித்து முடிவு செய்யப்படும், உங்களுக்கு தெரியாமலா கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வியை பதிலாக்கி சென்றதோடு ஒரு சிறிய ஒரு விதமான அதற்கான நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்தியா முழுவதும் இந்த மெகா கூட்டணியினுடைய வெற்றி என்பது ஒரு பாசிட்டிவ் அம்சமாக பார்க்கப்படுகிறது, அது தொடரும் என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். மெகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எந்த மாதிரியாக இருக்கின்றன? பொது எதிரியாக பீகாரில் பாஜக நிறுத்தப்பட்டது. தமிழகத்தில் பொது எதிரியாக அதிமுகவை மட்டுமே பார்க்கக்கூடிய மனநிலையில் மற்ற கட்சிகள் இருப்பார்களா? இதுபோன்ற கேள்விகள் இயல்பாகவே எழுகின்றன. பேசலாம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் சமூக நல வாரிய தலைவி அஇஅதிமுகவின் சார்பாக செல்வி சிஆர் சரஸ்வதி. வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மற்றும் ஒரு வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். பாமகவின் சார்பில் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரையும் வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். நான் முதல் கட்ட கேள்வியை திரு கண்ணதாசன் உங்களிடமே தொடங்கலாம் நினைக்கிறேன். ஒரு உறுதியான பதிலையும் சொல்லலை திரு ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்தில் சந்தித்த பொழுது. இன்றைக்கு பீகார் கிளம்பி செல்கிறார். ஆனால் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை தொடர்ந்து திமுக பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு மெகா கூட்டணி அமைய வேண்டும் என்பது திமுகவின் விருப்பமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? இன்னமும் என்ற கேள்விக்கு பாமக உள்ளிட்ட கட்சிகள் அவங்க தனியாக ஒரு கூட்டணியாக போயிட்டாங்க. திமுகவோடும் கூட்டணி கிடையாது என்பதை மிக உறுதியாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும் இன்னும் உறுதியாக சொல்லாத நிலையில் இருக்கிறது. பாஜக அதில் உறுதியாக இருக்கிறது, பாமக அதில் உறுதியாக இருக்கிறது. வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது திமுகவிற்கு? மெகா கூட்டணிக்கான நம்பிக்கை இன்னமும் திமுகவிற்கு இருக்கிறதா? அதாவது பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் மதச்சார்பற்ற ஒரு அமைப்பாக, மதச்சார்புடைய சக்திகளுக்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் அதை எடுத்துக்கொண்டு அதைத்தான் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் இந்த மதச்சார்பற்ற அணிகளுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அந்த கருத்தை அவங்க வெளியிட்டாங்க. அதே நேரத்தில் சில நாட்கள் முன்பாக தளபதி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, திராவிட முன்னேற்றங்கள் யாருடன் கூட்டணியாக இயங்கி கொண்டிருக்கவில்லை, தனித்து கூட போட்டியிருக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு அப்படின்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம், தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற எண்ணம் வரும்பொழுது கூட்டணி என்பது பல்வேறு காலகட்டங்களில் அது தேவையான உண்டாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை நீங்க கேட்கறது பதில் சொல்றேன். இல்லை நீங்க விரிவாக பதிவு பண்ணுங்க. அதில் அந்த பொது எதிரின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. நான் அறிமுகத்திலே சொன்னேன், பீகாரில் பொது எதிரியாக அனைவரும் பாஜகவை முன்னிறுத்தினார்கள். அதில் காங்கிரஸ் ஆகட்டும், நீங்கள் நிதிஷ்குமார் ஆகட்டும், லல்லு பிரசாத் யாதவ் ஆகட்டும், மற்ற எல்லோருமே பாஜகவை பொது எதிரியாக முன்னிறுத்தினார்கள். ஆனால் இங்கே பொது எதிரியாக அதிமுகவை பார்க்கக்கூடிய, இன்றைக்கு ஆட்சியில் அவர்கள் இருக்கிறதுனால அதிமுகவை பார்க்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே திமுகவையும் சேர்த்து தான் விமர்சிக்கிறார்கள். திமுகவையும் தங்களுடைய எதிரியாகத்தானே பார்க்கிறார்கள். பீகார்ல பிஜேபி மட்டுமா அவங்க பார்க்கல என்ற அதே பிஜேபி அங்க கூட நிதிஷ்குமார் அவர்களுடைய கூட்டணி ஆட்சியாக 2013 வரை அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக திடீர்னு வந்துடல, அவங்களோட ஆட்சியாகத்தான் இருந்தது. அதில் அமைச்சர் எல்லாம் இருந்தாங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து பிஜேபி மோடி மட்டுமல்ல, யாதவ் இருக்கார் இல்லையா, நம்முடைய லல்லு பிரசாத் யாதவ்,
அவரை கூட பொது எதிரியாக பார்த்து தான் அங்கெல்லாம் தேர்தல் கள பணியாற்றினாங்க. இப்படி அவர்களுக்கு நிறைய முரண்பானது. இங்கு பெரும்பாலும் இந்த ஆளுங்கட்சியினுடைய அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம். அந்த கூட்டணி அவங்களுடைய விருப்பம். அதாவது யாருக்குன்னு நம்ம அந்த கருத்தை பதிவு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் கூட பல்வேறு கூட்டணிகள் அமைந்திருப்பதாக கடந்த கால வரலாறுகள்லாம் சொல்லுது. நீங்கள் 2006 தேர்தல் கூட எடுத்துக்கலாம். 2006 தேர்தலில் திருச்சி மாநாடு வரைக்கும் மதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அண்ட் இதுனா ஒரு பாய்ஸ் கார்டன் போய் அதிமுகவோட கூட்டணி வச்சார். ஆக இந்த கூட்டணிகள்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடிய தன்மை கொண்டதுன்ற அடிப்படையில் தான் தேர்தல் வரும்போது சொல்லுன்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். திரு வடிவேல் ராமன், பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நாமக்கல்ல பேசுகின்ற பொழுது சொல்கிறார், பாமக தனித்தே போட்டியிடும், திமுக அதிமுகவோடு கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து களமிறங்குவோங்கிறாரு. தொடர்ந்து பாமக தரப்பில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்னும் உறுதிப்படுத்த முடிகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமை ஏற்றுக்கொண்டால் அவர்களோடு கூட்டணிங்கிறது மட்டும். ஆனால் உறுதியாக கூட்டணி இருக்கு இல்லை, இந்த எந்த இடத்துலையுமே இன்னும் ஒரு உறுதியான தொனி பாமகவிடம் ஒலிக்கவில்லையோன்னு தோணுது. நேற்று பேசுகின்ற பொழுது ஒரு மெகா கூட்டணி பாமக தலைமையில் அமையுங்கிறாரு. பாமக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று எடுத்துக்கொண்டால் இதில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிறது. நேற்றே அவர் கையோட நோனி சொல்லிடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இப்போ இல்லைங்கிறாரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னு ஒரு பக்கம் முடிவு பண்ணிடுறாரு. பாஜக உங்கள் அணியில் இப்பொழுது இல்லைங்கிறீங்க, நீங்களும் அவங்க அணியில் இல்லைங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். மற்ற கட்சிகள் பாமகவோடும் கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். மெகா கூட்டணி பாமக தலைமையில் அமையும்னு சொன்னீங்கன்னா யாரை இணைத்து கொண்டு அமைக்கப் போகிறீர்கள்? கடந்த பிப்ரவரியில் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்ததிலிருந்து பாமக தலைமையில் ஒரு அணி, அது தேர்தலை ஒட்டிய வகையில் மெகா கூட்டணியாக அமையும் என்று தான் ஐயா எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணியை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி. ஆனால் நாங்கள் தெளிவாக திமுகவோடும் கடந்த காலங்களில் தமிழகத்தை ஆட்சி செய்த திமுக அதிமுக இரண்டையும் தவிர்த்து மற்ற கட்சிகள் வருகிற கட்சிகளை நாங்கள் அணி சேர்த்துக்கொள்வோம் என்று தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு இல்லை ஏன் நான் கேட்குறேன்னா, ஒரு வாதத்திற்காக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள் தமிழகத்தில் எவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கருதுகிறீர்கள்? ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டு வரீங்க. தனிப்பட்ட முறையில் பாமக இல்லாமல் ஒரு அரசியல் நோக்கரா, ஒரு சாதாரண மனிதரா, ஒரு அரசியல் பார்வையாளரா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்கக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள் தமிழ்நாட்டில் எதெல்லாம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கிறாங்க. அது தேர்தல் ஒட்டி தான் அவர்கள் வருவார்கள். சும்மா சொல்லுங்களேன், எதுன்னு சொல்லுங்களேன். இல்லை பலரும் இருக்க. திமுக அதிமுக கிடையாது, சேர்த்துக்கொள்ள முடியாதவர்கள் சரி எங்களை நோக்கி வருவார்கள். நான் ஏன் கேட்கிறேன்னா, பாமக 2 இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள், இவர்கள் பாமகவையும் சேர்த்தே கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பாமகவோடு கூட்டணி கிடையாதுன்னே மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இவர்கள் உங்களோடு அணி சேருவதற்கான வாய்ப்பு உறுதியாக இல்லை. பாஜக அணியில் நீங்கள் இல்லைங்கிறீங்க. இருந்தாலும் பாஜக கடைசி நேரத்தில் உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அதில் முரண்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பாஜக வந்தால் காங்கிரஸ் நிச்சயமாக வரப்போறதில்லை. அப்போ காங்கிரஸ் வெளியில தான். அதிகபட்சம் பாஜக மட்டும் உங்கள் அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? தேமுதிகவை பொறுத்தவரை நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது $1 மில்லியன். திமுக அதிமுகவை தவிர மற்ற எந்த கட்சியாலும் சேர்த்துக் கொள்வதா தான் நீங்க தயார், அவங்க தயாரான்னு கேட்கிறேன். அதுக்கு போக போக தான் தெரியும். அவர்கள் இறுதி நிலையில தான் முடிவு எடுக்கலாம். மற்ற கட்சிகள் தேர்தலை நெருங்குற காலகட்டங்களில் தான் அவர்கள் அந்த முடிவுக்கு வர முடியும். ஆனால் மற்ற கட்சிகளும் இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் திமுக, தேர்தல் நெருங்கின்ற பொழுது பாமக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி எங்களோடு கூட்டணி வைப்பார்கள்னு சொல்லி அவர்கள் சொல்லலாம். நாங்கள் ஓராண்டா நாங்கள் தெளிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஒரு பொது எதிரியாக அதிமுக முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு கண்ணதாசன். பாஜக அங்கே மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறும் என்றெல்லாம் கருத்து கணிப்புகள் வந்த நிலையில் அசைக்கவே முடியாது, மோடி அலை, இதெல்லாம் பொய்யாக்கி ஒரு மெகா கூட்டணி அங்கே வெற்றி பெற்றது முடியும் என்று சொன்னால், நீங்கள் அதிமுகவை அசைக்கவே முடியாது, அதிமுகவின் வாக்கு வங்கி பலமாக இருக்கிறது என்றெல்லாம் இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? வலிமையான வாக்கு வங்கி நினைக்கலாம் இல்லை, உண்மையான வலிமையான வாக்கு வங்கி இருக்குது. அதாவது நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பொது எதிரியாக தான் இருந்தோம். இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போட்டிட்டாங்க, அந்த பக்கம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டிட்டாங்க. அவங்க 2 பேருமே எங்களை பொது எதிரியாக தான் பார்த்தாங்க. நாங்கள் மக்கள் கூட்டணியில் நின்னோம். ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் 37 ஜெயிச்சது. 2வது, இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் திரு EVK சிலங்கோன்னு ஒரு நாள் திடீர்னு சொல்கிறாரு 234 தொகுதியும் காங்கிரஸ் தனியாக போட்டிடுங்கிறாரு. மறுநாள் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்குறவங்களோட போவோங்கிறாங்க. பாரதிய ஜனதா தேமுதிக எங்கள் கூட தான் இருக்கோன்னு ஒரு நாள் சொல்கிறாங்க, மறுநாள் தேமுதிக வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூட்டு இயக்கம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஏற்காடு இடைத்தேர்தலிலும் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலும் எல்லா கட்சிக்குமே அழைப்பு விடுத்தாங்க. இது இந்த தேர்தல்கள் இவங்க ஏற்கனவே அழைப்பு விடுத்தது தான்.
அவர்கள் வரவில்லை, அது வேற விஷயம். ஆக இவர்களுக்குள் இவ்வளோ இந்த குழப்பங்கள்லாம் இருக்கும்போது தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அந்த எந்தெந்த கூட்டணி அமைவது எங்களுக்கு தெரியாது. எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் தெரிந்தா எங்கள் அம்மா என்ன முடிவு செய்கிறார்களோ, கூட்டணி என்பதும் எப்படி வர வேண்டும் என்பதும் எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தீர்மானிப்பார்கள். அம்மாவுடைய தீர்மானம் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை, ஒரு வெற்றியை எங்களுக்கு தேடித்தரும். 2014 கிடைத்த அதே மெகா வெற்றியை நாங்கள் 2016 நிச்சயமா பெறுவோம். டாக்டர் ரவீந்திரன், இவங்க பொது எதிரி அப்படின்னு சொல்லி இங்கே அதிமுகவை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எந்த அளவிற்கு இருக்கின்றன? ஏன்னா எல்லா கட்சியிலும் பாமக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதிமுகவை எந்த அளவிற்கு விமர்சிக்கிறார்களோ கூட 1% அதிகமாகத்தான் திமுகவும் சேர்த்து விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மெகா கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு தமிழகத்தில் சாத்தியம்? அதாவது பொது எதிரிங்கிற கான்செப்ட் பார்க்க முடியாது. அதிமுக கூட்டணி விரும்பக்கூடிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஜென்ரலாக வெற்றி பெற்ற கட்சிக்கு எதிராக தோல்வியடைந்த கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து அணி அமைச்சு வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டிலே 2 உதாரணங்களை சொல்ல முடியும். 1967 வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது, 47% வாக்கு பலத்தோடு இருந்தது. அப்போ வந்து தர்மபுரி இடைத்தேர்தலில் திமுக தோற்று போகுது. அப்போ ஆயத்தனார் சொல்கிறாரு, திமுகவால் காங்கிரஸை தோக்கடிக்க முடியாது, இடைத்தேர்தலில் நீங்கள் விளையிடுங்க, நாங்கள் தோக்கடிக்கணும்னு சொல்கிறாரு. அதே அவர் வந்து 1967 திமுக கழகத்தோட 4 சீட்டு வாங்கி ஒரு மிகப்பெரிய கூட்டணி, ராஜாஜி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு இதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி 96 வந்து அதிமுக பொதுச் செயலாளரே தோற்று போகிறாங்க, அதிமுக தோல்வி அடையுது. அப்போ 98 வந்து தோல்வியடைந்த 96 தோல்வியடைந்த பாமக, மதிமுக, பாஜக, அதிமுக 4 கட்சிகளும் சேர்ந்து ஒரு இது பண்ணுறாங்க. ஆக வந்து அரசியலுங்கிறது எல்லாருமே வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கும் தாங்கள் பலமாக வரணுங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்க. அதில் வந்து சிலவங்களுக்கு குறுகிய கால திட்டம் இருக்கும், நீண்ட கால திட்டம் இருக்கும். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணி வாய்ப்பை வந்து காங்கிரஸ் தான் ஏற்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பு இன்னைக்குள்ள சூழ்நிலையில் காங்கிரஸோட பங்களிப்பு முன்ன வரும் மாதிரி தெரியுது. இன்னைக்கு பீகாரில் உள்ள கூட்டணி வந்து லல்லுவும் நிதிஷும் வந்து ஒன்று சேர முடியாத நிலைமையில், ஒன்று சில சிக்கல் இருந்த நிலைமையில் நிதிஷ் லீடர்ஷிப்பை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் முதல்ல அக்செப்ட் பண்ணதும், லல்லு வேற வழி இல்லாமல் சரி இவங்க பலம் பெற்றுட்டாங்க, இனிமேல் நம்ம தனிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு லல்லுவும் அதில் அக்செப்ட் பண்ணி வந்தார். லல்லு தான் பெரிய தலைவர், அது வேற விஷயம். ஆக காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸும் திமுகவும் நெருங்கி வரும்போது அதில் வந்து தேமுதிகவும் கடைசி நேரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு சிறிய முறை என்னன்னா, நேற்று வந்து இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்த உதவியை கூட EVK இளங்கோவன் தேமுதிக செய்யக்கூடிய உதவியெல்லாம் கருப்பு பணத்தை கொண்டு செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. அது நீங்க இது ஏதோ மிக தீவிர எதிர்க்கட்சிகளை போன்ற ஒரு விமர்சனங்கிறது எதையோ கோடிட்டு காட்ட விரும்புகிறதா? நிச்சயமாக. அதனால தான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன், தர்மபுரியில் திமுக அந்த காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட திமுக தோத்ததும் ஆயத்தனார் சொன்னாரு, நீங்க காங்கிரஸை தோக்கடிச்சிட மாட்டீங்க, அந்த வலிமை உங்களுக்கு இல்லை, நீங்க இடத்துல போட்டிடாங்கன்னு சொன்னவர் கடைசியில் அவரே 4 இடங்களுக்கு வந்து திமுகவோட 67 கூட்டணி வச்சார். இதெல்லாம் வந்து தங்களுக்கு என்ன முக்கியத்துவம், என்ன மதிப்பு, தங்களோட இடம் என்ன, பலம் என்ன என்பதற்கான உள்ள ஒரு இதுதான். இப்போ காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் பொறுத்த அளவில் அந்த கூட்டணியில் வந்து தேமுதிகவோட தாங்கள் பலமானவர்கள எண்ணம் காங்கிரஸுக்கு இருக்கலாம். அது கற்பனையான கூட்டணியில், அந்த எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியில் அப்படிப்பட்ட இது அந்த நெருடல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் மெட்டீரியலாக வந்து தோத்தவங்க மீண்டுமே தோத்துட்டு ரிஸ்க் எடுத்து தோத்துட்டு போக மாட்டாங்க. சரி, நிச்சயமா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஏதோ ஒரு இடத்துல மீண்டும் மிகுந்த நம்பிக்கையோடு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நீடித்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் அணியில் தான் நீடித்துக் கொண்டிருக்கின்றன என்ற வாதத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இந்த அணிகளை குறித்து பேசுகின்ற பொழுது பாமகவை சற்று விமர்சிக்கிறார், மற்ற திமுக அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். மக்கள் நல கூட்டியக்கத்திற்கு, மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் அடங்கிய மக்கள் நல கூட்டியக்கத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது எதையாவது உணர்த்த முற்படுகிறாரா அவர் அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக வெளிகிறது. பேசலாம் இது போன்ற கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.